ராஜா, சொல்லுங்க, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவோட உடல்நிலை இப்பொழுது எப்படி இருக்கு? தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக மருத்துவமனையினுடைய தலைமை செயல் அதிகாரி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தமிழக முதல்வரினுடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து அவருக்கு ஓய்வு தேவை என்ற அடிப்படையில் அவரது உடல்நிலையை கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னும் 2-3 நாட்கள் ஆகலாம் என்று, அதாவது சில நாட்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சில நாட்கள் அவர் இங்கு ஓய்வெடுக்க வேண்டி வரும், அதன் பிறகு அவரது பணிகளை தொடர்வார் என்றும் அதில் இறுதியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுதைக்கு முதல்வரினுடைய உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகி வருகிறது. எனவே அது அனைத்தும் பொய்யான தகவல்கள் என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரினுடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்பதை தெரிவித்திருப்பதுடன் வெளிநாடு செல்வார் என்ற ஒரு தகவல் ஏற்கனவே பரவி வந்ததையும் மருத்துவர்கள் முழுமையாக மறுத்திருக்கிறார்கள். தற்பொழுதைக்கு முதல்வர் அவர்களுடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்ற தகவலை சற்று முன்பாக செய்தியாளர்களுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனிடையே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய முதல்வரை சந்திப்பதற்காக பல்வேறு தலைவர்களும் வந்து சென்ற வண்ணம் இருக்கின்றனர். சற்று முன்பாக அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளும் சென்றுள்ளனர். இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் பொழுது தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் உடன் இருந்தார். இந்த சந்திப்பில் மீண்டும் அவர்கள் வலியுறுத்தியிருப்பது முதல்வருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது, தவறான தகவல்கள் வெளியில் செல்வதை மறுப்பதற்காக அவர் இன்னும் 2-3 நாட்கள் இருப்பார், அதாவது ஓய்வில் இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துவதற்காக இந்த சந்திப்பை நடத்தியதாக அரசு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி முதல்வர் அவர்கள் உடல்நிலை சீராக இருக்கிறது, அவர் ஓய்வில் மட்டும் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர் 2-3 நாட்கள் இங்கு இருப்பார் என்ற தகவலும் நமக்கு தெரிகிறது. ராஜா, பக்கத்துல அதிமுக நிர்வாகிகள் இல்ல கட்சி தொண்டர்கள் யாராவது இருக்காங்களா? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமாக தற்பொழுது முதல்வர் அவர்கள் இன்னும் 2 நாட்கள் ஓய்வெடுப்பார்கள். ஆனால் அவருடைய உடல்நிலை சரியாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மனநிலை எப்படி? மாண்புமிகு தமிழக முதல்வர் இதே தெய்வம் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தியை கேட்டு உலக தமிழர்களுக்கு நெஞ்சிலே இடி விழுந்தால் போர் என்று இருந்தது. இப்பொழுது மருத்துவமனையின் சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் பார்க்கிற பொழுது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் நன்றாக இருக்கிறார், நன்றாக நலமுடன் இருக்கிறார் என்றும், இன்னும் சிறிது நாட்களில், இன்னும் 2 நாட்களில் அம்மா அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகிவிடார்கள் என்றும் தெரிவித்தார்கள். சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் செய்திகளை அதிமுக காரர்கள் யார்கள் நம்ப மாட்டார்கள். நாங்கள் எல்லாம் அம்மா அவர்கள் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் அவரவர்கள் தெய்வத்தை வேண்டி அம்மா அவர்கள் இன்னும் 2 நாட்களில் நன்றாக வெளிவந்து அரசு பணிகளை பார்ப்பார் என்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். இன்று வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பை கண்டு நாங்கள் எல்லாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அம்மா அவர்கள் எப்பொழுது வெளியே வருவாரோ அதை தரிசித்து நாங்கள் எல்லாம் செல்வோம் என்று காத்திருக்கிறோம். இந்த மருத்துவமனையின் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது சுகாதாரத்துறை செயலர் இருந்தார். அதே போன்று அந்த அறையினுள் அமைச்சரும் இருந்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் இருந்தார். அந்த கொடுக்கப்பட்டுள்ள செய்தி அறிவிப்பின் கடைசி வரியில் The Honorable Chief Minister will be discharged from the hospital in a few days and will soon resume her normal official duties என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் சில நாட்களில் வெளிவருவால் அவர் தற்பொழுதைக்கு கிட்டத்தட்ட, அதாவது அரசு பணிகளை பார்க்கும் அளவில் அவரது உடல்நிலை இருக்கிறது என்பதையும் அதில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 2 நாட்கள் அவர் ஓய்விற்கு பிறகு மீண்டும் வருவார் என்பதையும் அந்த செய்தி குறிப்பானது நமக்கு தெரிவித்திருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது உடன் அரசு அதிகாரிகள், மூத்த உயர் அதிகாரிகள் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இப்பொழுது முதல்வர் அவர்கள் வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்தை எப்படி பார்க்கணும்? அம்மா வந்து நல்லா பூர்ணமாக குணமடைஞ்சு வரணும், எல்லா கடவுளையும் வேண்டி நாங்கள் கேட்டுருவோம். அம்மா வந்து நல்லா வந்து வெளியே வந்து நல்ல வேலை செய்யணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று செய்தி கேட்டு தமிழ்நாடு மக்களே மன உளைச்சல் இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் 1 நாட்களில் வெளிவந்து மக்கள் பணிகளை கவனித்து மக்கள் சேவை செய்வார் என்று மக்களே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அம்மா அவர்கள் வாழ்க, அம்மா அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வார் என்று பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதிமுக தொண்டர்கள் தற்பொழுது வரை இங்கும் வெளியில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதாவது அவர் அனுமதிக்கப்பட்ட அன்றிலிருந்தே இந்த சாலை அதாவது கிரீம்ஸ் ரோடில் தொடர்ச்சியாக அதிமுகவினர் முதல்வரனுடைய உடல்நிலை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து இங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு இங்கு வரக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதே போன்று கட்சியினுடைய மூத்த பிரமுகர்கள் முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து கூறி வருகின்றனர். பொதுவாக முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது, அவர் ஓய்வில் இருக்கிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து மருத்துவமனை முன்பாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜா, சொல்லுங்க, அதிமுக நிர்வாகிகள் யாராவது அங்க இருக்காங்களா? இப்போ அப்போலோ மருத்துவமனையோட சூழல் எப்படி இருக்கு? மூத்த அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சற்று முன்பாக உள்ளே சென்றார். அதே போன்று நிதித்துறை செயலர், தலைமைச் செயலர் உள்ளிட்டவர்கள் இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்று காலை முதல் மூத்த அமைச்சர்கள் அனைவருமே இந்த மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். ஆனால் முதல்வர் அலுவலகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களை பணிகள் செய்ய சொல்லி அனுப்பியதாக தெரிகிறது. எனவே அனைவருமே வந்தவுடன் மீண்டும் அவரது பணிகளுக்கு திரும்புகின்றனர். தற்பொழுதைக்கு உள்ளே மூத்த அமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கின்றனர். அதே போன்று உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றபடி அதிமுகவினுடைய நிர்வாகிகள் அதே போன்று எம்பிக்கள் என அனைவருமே வருவதும் உள்ளே சென்று அங்கிருப்பவர்களிடம் விசாரித்துவிட்டு செல்வதுமாக மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக ஒரு விஷயம் நம்மிடம் சொல்லப்படுகிறது. முதல்வர்களுடன் உடல்நிலை நன்றாக இருப்பதால் பலருக்கு, அதாவது நன்றாக இருக்கிறார், இருப்பினும் அவர் ஓய்வில் இருப்பதால் வருபவர்கள் அங்கிருப்பவர்களிடம் மட்டுமே கேட்டுவிட்டு வருவதாக தெரிகிறது. முதல்வரை பெரும்பாலானவர்கள் சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை என்ற தகவலும் இருக்கிறது. இருப்பினும் முதல்வர் அலுவலகம் மற்றும் முதல்வருடைய செயலர்கள் தரப்பிலிருந்து பணிகளை தொடர்ந்து செய்யுமாறு கூறியிருப்பதாகவும், எனவே வரக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் சற்று நேரம் உள்ளே சென்று இருப்பவர்களிடம் சந்தித்து விட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து பாதுகாப்புமானது வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு வரும் நோயாளிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இங்கு காவல்துறையினர் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். காவல்துறை உயரதிகாரிகளும் தொடர்ந்து இந்த இடத்தில் முழுவதுமான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் தரப்பிலிருந்தே இன்னும் சில நாட்கள் ஆகும் என்ற தகவல் தெரிவித்திருப்பதால் தொடர்ந்து இங்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என தெரிகிறது. நமது தலைமை செய்தி ஆசிரியர் குறிப்பிட்டது போல அதிகாரப்பூர்வமற்ற தகவல் புதன்கிழமை அன்று அவர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவமனையில் இருப்பவர்களும் சில அதிகாரிகள் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் சேர்க்கப்பட்ட பொழுது உடல்நிலை நன்றாக இருப்பதால் கொண்டு அவர் உடனடியாக வீடு திரும்புவார் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. இருப்பினும் மருத்துவர்கள் தரப்பில் முதல்வருக்கு தற்பொழுது ஓய்வு தேவை என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருவதாகவும், எனவே அவர் தற்பொழுது இந்த பணிகளில், அவரது அரசு பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுவதிலிருந்து சற்று ஓய்வு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்ததை அடுத்தே இந்த காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதனிடையே முதல்வர் குறித்தான உடல்நிலை குறித்தான, அதாவது சிங்கப்பூருக்கு செல்வார் என்ற ஒரு தகவலை பரப்பப்பட்டு வந்தது. எனவே அதை மறுக்கும் விதமாக இன்று உயர் அதிகாரிகள் பக்கத்தில் இருந்தாலும் மருத்துவமனை நிர்வாகத்தில் இருந்து இந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று அந்த செய்தி குறிப்பிலும் அவர்கள் தெரிவித்த பொழுதும் தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு தேவையான அளவு ஓய்வு தேவை என்ற அடிப்படையிலே அவர் மருத்துவமனையில் இருப்பதாகவும், இன்னும் சில நாட்களில் அவர்கள் வீட்டிற்கு வருவார் எனவும் தொடர்ந்து அவர் பணிகளை தொடருவார் என்றும் அந்த செய்தி குறிப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.